பின்னணியில் மெதுவான பியானோ பறவைகள் குரல் சமையலறை ஒலி. விடியலில் சூரிய ஒளி திரைச்சீலை வழியே வீட்டுக்குள் புகுகிறது. அம்மா மெதுவாக கதவைத் திறந்து, எழுந்திருங்க குழந்தைகளா, நேரம் ஆயிடுச்சு. படுக்கையில் ஒரு பக்கம் பெரிய பையன் தலையணையை தழுவிக்கொண்டு, அம்மா, இன்னும் 5 நிமிடம். மற்றொரு பக்கம் சிறிய சிஸ்டர் சிரித்தபடி, தம்பி கவி, நீ எழுந்தாதான் நான் எழுவேன். அம்மா சிரிப்பை அடக்கிக் கொண்டு, சரி, யார் முதல் எழுந்து பற்கள் துலக்குறாங்கன்னு போட்டி. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பாய்ந்து எழுந்து பாத்ரூமுக்கே ஓட்டம். காலை சமையல் கலகலப்பு. சமையலறையில் பால் காய்ச்சும் வாசனை, பக்கத்தில் பிஸ்கட். அம்மா ஒரு கையில தட்டும் இன்னொரு கையில பால் கண்ணாடியும். இருவரும் பின்புறம் வந்து, அம்மா, இன்று பால் குடிக்க மாட்டோம். ஏன்? பால் வெள்ளை, சாக்லேட் பால்தான் ஹீரோஸ் குடிப்பாங்க. அம்மா சிரித்து, பால் கண்ணாடியில் சாக்லேட் சிரப் சேர்த்து, இப்போ ஹீரோ பால். பள்ளிக்கு தயாராக கலேபரம் செய்து கொண்டிருக்க, ஒரு பக்கம் சின்ன சிஸ்டர் புத்தம் ஒன்று எடுத்து இன்னொன்று காணாமலே அலறுகிறாள். பெரிய பையன் பையின் ஜீப் அடைக்க முடியாமல் போராடுகிறார். அம்மா குரல், மொத்த வீட்டையும் மாறிவிட்டீங்க. கடைசியில் அம்மாதான் ஷூலேஸ் கட்டணும். சிறிய சிஸ்டர் சிரித்தபடி, அம்மா, நீதான் சூப்பர் ஹீரோ என்று கட்டி அணைக்கிறாள். காலை உணவு மேஜை. அம்மா இட்லி வைத்து சட்னி ஊற்றி கொடுக்கிறார். பெரிய பையன் கேட்கிறான், அம்மா, இன்றும் இட்லியா? அம்மா, ஆம், ஆனால் இன்று இட்லி ஸ்பெஷல், சூப்பர் பவர் இட்லி. இருவரும் சிரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இறுதி கலகலப்பு. பள்ளிக்குச் செல்லும் நேரம். குழந்தைகள் பையுடன் கதவுக்குச் சென்று திடீரென்று திரும்பி வந்து, அம்மா, நாங்க உன்ன மறந்துட்டோம். அம்மாவை கட்டியணைத்து இருவரும் புன்னகையுடன் முத்தமிட்டு ஓடுகிறார்கள்.